வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க இந்த சார். திருப்பரங்குன்றம் தொடர்பாக இந்த புதிய அரசு வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற தீபம் ஏத்துறது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, பெரும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அமைச்சர் உண்ம சார். நிர்மல்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளாக என்ன வந்துட்டு பின்பற்றப்பட்டுச்சோ, அதே தான் வந்துட்டு இந்த முறையும் பின்பற்றப்படும். அதுதான் வந்து முதலமைச்சர் விஜய் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அ பிரஸ் மீட்ல சொல்றாரு. உங்களோட பதில் என்ன சார்? அவர் அப்படிதாங்க சார் சொல்லுவாங்க. ம். ஏன்னா அவங்க சிறுபான்மையர். அதனால அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ம். சார் உண்மையில என்னன்னா சார், திருப்பரங்குன்றம் பூர்வீகத்த கட்டமைப்பு சார்பாகவும், மண்ணின் பாரம்பரிய உயிராக கருதுற சனாதன இந்துவாவும், ஒரு வழக்கறிஞராவும், நான் இங்க இங்க உள்ள விஜய் அரசுக்கும் சரி, இந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து ஜெயிச்சு போன அ சி.டி. நிர்மல்குமார் அமைச்சர் அவர்களுக்கும், நான் இந்த ஊடகத்தின் வாயிலா நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடந்த 2 நாளா தீப விஷயத்துல திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சோ, அதே நடைமுறை தான் தொடரும்னு சொல்லி செய்திகள்ல பூராமே குடுக்குறீங்களே! நான் உங்கள கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்கள சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புனது இதுக்கு தானா? திருப்பரங்குன்றத்துல இந்துக்களோட பூர்வீக வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கவா? இல்ல உங்க கட்சியில இருக்க இஸ்லாமிய நிர்வாகிகளும், இல்ல இங்க உள்ள சில சிறுபான்மையர திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க இங்கிருந்து ஜெயிச்சு போனீங்களா? அ 2025ல சார் கடந்த தீபத்தின் போது இதே திமுக அரசு அன்னைக்கு உத்தரவு இருந்தும் அதை நிறைவேற்றாம 144 உத்தரவு போட்டு சாமானிய மக்கள் எல்லாரும் மேலேயும் பல குற்ற வழக்குகளை தாக்கல் செய்து இதுல பல பேர் ஜெயிலுக்கும் போய் வந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சியும் இல்லாம வெறுமனே இந்துவா மட்டும்தான் இருந்தவங்க. அதுங்களெல்லாம் அப்படி தூக்கி போட்டு செஞ்சதோட விளைவு தான் இன்னைக்கு அந்த ஆட்சியை தூக்கி போட்டு நீங்க ஓட்டு கேட்டு அதாவது இன்னைக்கு சி.டி. நிர்மல்குமார் சார் இதே திருப்போணத்துல ஜெயிச்சவர் சார். திருப்போணத்துல ஓட்டு கேட்டு வரும்போது இங்க இருக்க இந்து மக்கள்லாம் அவர்ட்ட வச்ச கோரிக்கை ஐயா நீங்க ஜெயிச்சு வந்தா மலை மேல தீபம் ஏத்துவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நான் கண்டிப்பா விஜய் அண்ணனோட அரசு வந்தோடனே கண்டிப்பா மலை மேல தீபம் ஏத்துவோம்னு சொல்லி வாய்க்கிலேயே வீடு வீடா நீங்க ஓட்டு கேட்டீங்கல்ல. அ இப்ப எந்த வாய வச்சுக்கிட்டு இன்னமும் நீங்க டிஎம்கே சொன்ன அதே இத சொல்றீங்களே, உங்களுக்கும் டிஎம்கேக்கும் வேற என்னங்க வித்தியாசம்? ஏன்னா நீங்களும் அவங்களும் 2 பேருமே இந்து மத எதிர்ப்பாளர்களா தான் செயல்படுறீங்க. அவங்க பகிரங்கமா சொன்னாங்க. நீங்க மேடையில எல்லா இடத்துலயும் சிறுபான்மை நலன் காக்கிற அரசுன்னு சொல்லிக்கிட்டு, சரிங்களா? நீங்க சிறுபான்மையினர் புத்தியோட தான் செயல்படுறீங்க. இத வன்மையா நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா சார் நீங்க இப்ப தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இருக்குது? ம். நீங்க இல்ல மத சட்ட கலவரம் ஒழுங்கத்த ஏற்படும் அப்படின்றத மையப்படுத்தி தான் சொல்றாங்க சார் அவங்களும். சார் கலவரம் வரும்னா அப்புறம் எதுக்கு சார் அரசு இருக்கீங்க? நீங்க அரசாவே இருக்காதீங்கன்றேன். ம். ஒரு கலவரம் வரும். அதனால நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னா, இங்க அவன் செத்துருவான். அதனால அதை செய்ய மாட்டேன். இங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாத்துலயுமே முன்னெச்சரிக்கைன்ற பேர்ல நீங்க எல்லாத்தையுமே தடுத்தோம்னா, அப்ப நாங்கலாம் மனுஷங்களா? இல்ல மிஷினா? கேட்கிறேன். மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு ஒரு சார்பாக செயல்படுவதை எப்படி பார்க்கறது சார்? சார் உண்மையில நான் சொல்றேன் சார். முதலமைச்சர் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் சார். அவரு சிறுபான்மை நலனத்தோட தான் செயல்படுவாரு. அவரு இந்துக்கள் மீது பற்றோட நடந்துக்க மாட்டாரு. நான் சொன்ன இந்த வாதம் தவறுன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்க ஒண்ணுமே இல்ல சார். சார் நாங்க இந்துக்கள் இந்த ஊர் மக்கள் யாருமே மலை மேல வரல சார். நீங்க இப்ப இருக்க கார்த்திகை தீபத்துல உங்களோட போலீஸ் படையோட, உங்களோட அறநிலையத்துறைய வச்சு, நீங்களே போய் மேல போய் ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து தீபத்த ஏத்தி மக்களுக்கு தீபத்த மட்டும் காட்டுங்க. இங்க உள்ளூர்ல உள்ள எந்த மக்களும் நாங்க போய் மேலேயே போல சார். நாங்க போய் தீபமே ஏத்தல சார். இத செய்றதுல உங்களுக்கு என்ன சார் வலிக்குது? இதுக்கு உங்க சட்ட ஒழுங்கா நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க ஆட்சி நடத்தவே லாயக்கு இல்லன்னு நீங்க ஒத்துக்கோங்க. ம். உண்மைதானே சார் நான் கேட்கறது? ம். கடந்த ஆட்சி போலவே தாவேக்கா அரசும் செயல்படுகிறதா சார் அப்போ? சார் அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்ல சார். நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன்ல சார். ம். டிஎம்கேனால கடவுள் மறுப்பாளர்கள்ல நேரடியாவே கடந்த 70 வருஷமா பேசுனவங்க. ஆனா இவர் இருக்காரு பாருங்களேன், இவர் ரொம்ப ட்ரிக்கான மனுஷன். அவர் எப்படின்னா அந்த பெரியார் போட்டோ வச்சிருக்கும்போதே அவர பத்தி தெரிய வேணாமா சார்? ம். இடையில அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது, செஞ்சது எல்லாமே இந்து மக்கள முட்டாளாக்குறதுக்காக செஞ்ச செயல் தானே தவிர இது வேற எதுவுமே இல்ல. நான் இப்ப சொல்ற வாதம் தப்புன்னா, நீங்க தப்புன்னு நீங்க தீபம் ஏத்தி ப்ரூவ் பண்ணுங்க. ம். இங்க உள்ள யார் தடுக்கிறா? இங்க உள்ள யார் தடுக்கிறா? இங்க உள்ள ஒரு இஸ்லாமிய மக்களோ, இல்ல ஒரு சிறுபான்மையர்களோ தடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், அரசு நிர்வாகத்துல உள்ள அறநிலையத்துறையோ, காவல்துறையோ மேலே ஏறி போய் நீங்க போய் தீபத்த ஏத்துங்க.
இது எங்களோட கோரிக்கை. தீபம் ஏற்றணும் தானே. இங்கே இருக்க இந்துக்கள் நாங்கள்லாம் போய் நாங்கள் போய் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி இங்கே யாருமே போராடலையே. நாங்கள் தான் போய் தீபம் ஏற்றணும் யாருமே கேட்கலையே. ஏங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு 1923லயே அந்த தீபத்தூண் இருக்க பகுதி வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தமானது, இந்துக்களுன்றத விட திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி எத்தனை அளவு எவ்வளவு சென்றுன்ற வரைக்கும் அழகா வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அதே தீர்ப்பை தான் அதை சுட்டிக்காட்டி தான் வந்து போன 2025ல் நீதிபதி அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவரோட சொல்றாப்புல, சரிங்களா, தீப ஏத்தல எந்த இதுவும் இல்லை, கோயில் நிர்வாகமே இப்போ ஏத்துங்கன்னு. இப்ப இதுலயும் வந்து நீர்த்து போக வச்சு இப்ப கடைசியா வந்து அதுக்கு ஸ்டே போட்டிருக்குது அப்படின்னு சொல்றீங்களே. இந்த ஸ்டேன்றதெல்லாம் வந்து எந்த வகைக்கு உள்ளது? வெறும் ஸ்டேயை வச்சு என்னங்க பண்ண முடியும்? ஸ்டேன்றது வந்து இறுதி தீர்ப்பு இல்லைங்க. அதுவுமே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா சட்ட ஒழுங்கு தானே சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்குன்னு சொல்லும் போதே அரசு கேள்விக்குறியாக உள்ளதுன்னு அர்த்தம். சார் ஒண்ணுமில்ல சார், இன்னைக்கு இளம் பெண்கள் இளம்பெண்கள்ல இருந்து வயசானவங்கல இருந்து குழந்தையில இருந்து பெண்கள் பூராமே சட்டம் ஒழுங்குல பல வகையில பாதிக்கப்படுறாங்கன்ற செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்காக நான் சொல்றேன், பெண்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வராம வீட்டுக்குள்ள இருங்கன்னு அரசு சொல்லிட்டா இது சரியா போயிருமா சார்? அது எவ்வளவு முட்டாள்தனமான வாதமோ அதே போலதான் சார். மேல போய் தீபம் ஏத்த போனா வந்து இன்னொருத்தன் பிரச்சனைக்கு வருவேன், அதனால நான் தீபமே ஏத்த மாட்டேன்னு சொல்றது அப்படித்தானே சார்? சார் எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 25 பிரகாரம் ஒவ்வொரு மதத்துக்காரரும் அவங்கவுங்க மத சுதந்திரமா வந்து மதத்தை பின்பற்றுறதுக்கு உரிமை இருக்குது, சரியா சார்? அந்த உரிமையை கூட எங்களுக்கு நீங்க தர மாட்டேங்கிறீங்களே. கேட்டா சட்ட ஒழுங்கு காரணம்னு சொல்றீங்களே. இதுக்கு பேர் வந்து சட்ட ஒழுங்கு காரணம் இல்லை. நான் சொல்றேன் விஜயை பத்தி. விஜய் அவர்கள், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் என்னவா இருந்தாலும் அவர் எங்களுடைய சித்தாந்தம் என்னுடைய கொள்கைக்கு மாறுபட்டவராகவே இருந்தாலும் இந்துக்களை புறக்கணிக்கிறவா இருந்தாலும் நான் அவருக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் அவருடைய கட்சியில இருக்கிற இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய அமைச்சர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த ஆண்டும் தீபம் ஏற்ற மாட்டேன்றத ரொம்ப தெளிவா இதே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில இருந்து எங்க கிட்ட தீபம் ஏத்துறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து ஜெயிச்சு போன இதே சிடி நிர்மல்குமார் அவர்கள் வாயிலாக கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து ரொம்ப ட்ரிக்கா வந்து தொட்டிலே ஆட்டு பிள்ளைகளை விட்டு தொட்டில ஆட்டில் விட்ட மாதிரி வந்து எங்க பகுதியில் உள்ள அமைச்சரை வச்சு சொல்ல வைக்கிறீங்க. இதுக்கு எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் இல்லாத அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்களும் இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் சார். இந்த திருப்பரங்குன்றத்தோட பூர்வீக ஒரு இந்துவாகவும் ஒரு இந்து மதத்தை பின்பற்ற ஒரு வழக்கறிஞராகவும் நான் வந்து இந்த பகுதியில் உள்ள ஒரு மக்களை பார்த்து இங்கே உள்ள போராட்டத்தை பார்த்த வகையில் நான் சொல்கிறேன், எங்களோட கோரிக்கை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தயவு செய்து தீபம் ஏற்றிடுங்க. தீபம் நீங்கள் திரும்பியும் ஏற்றலை அப்படின்னா ஏற்கனவே 2026ல் திமுக அரசு எப்படி துடை தெரியப்பட்டதோ அதே போல் உங்களுக்கு அந்த நிலைமை வரும். நீங்கள் 2031 வரலாம் நீங்கள் காத்திருக்கே வேணாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே திருப்பூண்டத்தில் இருக்க முருகேரியால் இந்த முருகை மட்டும்தான் வந்து வேறு எந்த ஊரில் இல்லாமல் இந்த திருப்பூண்டத்தில் மட்டும்தான் முருகன் தராசோட இருப்பான். ஏன்னா எல்லாத்தையும் நிறுத்து பார்க்க சக்தி உள்ளவே. இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஆடம்பரம் அந்த ஆணவத்தில் ஆடுறதெல்லாம் இங்கே எல்லாருமே குறைச்சிக்கிடுவாங்க. நீங்கள் இங்கேருந்து ஜெயிச்சு போயிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தயவு செய்து மலை மேலே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க. எங்கள் பொதுமக்களோ அல்லது இந்துத்துவவாதிகள் சொல்கிறவர்களோ இந்துத்துவ கட்சியை சேர்ந்தவங்களோ யாருமே வர வேணாம். தயவு செய்து அறநிலைத்துறை சார்பாகவே கூட்டிகிட்டு போய் முறைப்படி பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்கிற வகையில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் மீறும் பட்சத்தில் இன்னும் போக போக போராட்டங்களும் மக்கள் கொந்தளிப்பும் அதிகமாக அளவில் வெடிக்கும். இது சட்ட போராட்டமாகவும் தொடரும், அதே போல் மக்கள் போராட்டமும் தொடரும். இது உங்களோட அரசுக்கு மிகப்பெரிய சவுக்கடியாகவும் இருக்கும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.